ஓகே, இப்போ வந்து நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்மோன்ஸ்லாம் எந்தெந்த கிளாண்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்குது, என்னென்ன ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகுது, ஹார்மோன்ஸ்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது கடன்னு ரிவைஸ் பண்ண போகிறோம் ஒன் ஷாட்டில். ஓகேங்களா? சரி, ஈஸி தான். எல்லாமே கான்செப்டில் வந்து இந்த ஃபேக்ட், என்ன ஹார்மோன் எந்த கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நியூரல் கோஆர்டினேஷன் இஸ் ஃபாஸ்ட் பட் ஷார்ட் லிவ்டு. இது நியூரல் கோஆர்டினேஷன்னா என்ன? நர்வ்ஸ் மூலியமாக, நம்மளோட நர்வ்ஸ் இருக்கு இல்லைங்க, சிஎன்எஸ், பிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லாம், அதில் வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ், இதெல்லாம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நர்வ் இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணும். ஷார்ட் லிவ்டு, முடிஞ்சிடும். அது அப்போவே கண்டக்ட் பண்ணது முடிஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பண்ணி முடிச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் நியூரல் சிஸ்டம் அண்ட் இது வந்து கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஜாயிண்ட்லி கோஆர்டினேட் அண்ட் ரெகுலேட் பாடி ஃபங்க்ஷன். இது வந்து அதனால தான் கோஆர்டினேஷன் அப்படின்னே சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ நியூரல் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுது அண்ட் பாடி ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுது. ஸோ தே கம்பைன் டு ஃபார்ம் நியூரோ எண்டோக்ரைனாலஜி. லஜின்னு முடிஞ்சாலே ஸ்டடி ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன், அது இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் டக்ட் கிடையாது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்டில் டக்ட் இருக்கும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா டக்ட், டியூப்ஸ் கிடையாது. அந்த கிளாண்டில் டியூப்ஸ் கிடையாது. டக்ட்னா டியூப்ஸ்னு அர்த்தம், அது இல்லை. அதனால் இதை வந்து டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இந்த கிளாண்ட் வந்து செக்ரீட்ஸ் ஹார்மோன். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே எதுக்குமே டியூப், அந்த டக்ட் கிடையாது. டைரெக்டாக பிளட்டில் வந்து அந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி விட்டுருவாங்க. ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் நான் நியூட்ரியன்ட். கெமிக்கல் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோன்ஸோட கெமிக்கல் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நியூட்ரியன்ஸ் கிடையாது. தே ஆர் ஆக்டிங் அஸ் இன்டர்செல்லுலார் மெசேஞ்சர். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்க. ப்ரொடியூஸ்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட், ரொம்ப குறைவான அளவு தான் செக்ரேட் ஆகிறாங்க பை எண்டோக்ரைன் கிளாண்ட். டைரெக்டாக அது பிளட்டில் செக்ரேட் பண்ணிடும், பிளட்டில் செக்ரேட் பண்ணி விட்டுரும். பிளட் தான் அதை கேரி பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன் ப்ரொடியூசிங் டிஷ்யூஸ், இது ரெண்டு தான் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இதில் டியூப், டக்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் எண்டோக்ரைன் பாடிஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், லிவர், கிட்னி, ஹார்ட், இதுவும் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னென்ன ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹைப்போதலாமஸ். இதில் வந்து பேசல் பார்ட் ஆஃப் டயன்சிஃபலான் ஆஃப் ஃபோர் பிரெயினில் இந்த ஹைப்போதலாமஸ் இருக்குது. பொசிஷன் கேட்பாங்க, எங்கே ஒவ்வொரு கிளாண்டு இருக்குது அப்படின்னு. ஹைப்போதலாமஸ் இஸ் பிரசன்ட் அட் பேசல் பார்ட் ஆஃப் டயன்சிஃபலான். ஃபோர் பிரெயினில் பேசல் பார்ட் ஆஃப் த டயன்சிஃபலானில் நமக்கு ஹைப்போதலாமஸ் இருக்குது. இட் கண்டைன்ஸ் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் கால்டு நியூக்ளியை ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸில் இருக்க நியூரோ செக்ரேட்டரி செல்ஸுக்கு பேர் நியூக்ளியை. யூஸ்வலாக நம்ம நியூக்ளியஸோட ப்ளூரல் தான் நியூக்ளியைன்னு சொல்லுவோம். ஹைப்போதலாமஸில் இருக்க நியூரோ செக்ரேட்டரி செல்ஸுக்கு பேரும் நியூக்ளியை தான். அதுதான் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ரிலீசிங் ஹார்மோன் அண்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். இன்ஹிபிட்டிங்னா ஸ்டாப் பண்ணுறது, ரிலீசிங்னா எதையாவது ரிலீஸ் பண்ணுறதை ப்ரமோட் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பிட்யூட்ரி செக்ரேஷன். எக்ஸாம்பிள் கொனடோட்ரோபின். இங்கே பாருங்கள், ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னாலே அந்த ஹார்மோன்லேயும் ரிலீசிங் அப்படிங்கிற வேர்டு வருது. கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், அதாவது பிட்யூட்ரி கிளாண்டில் கொனடோட்ரோபினை ரிலீஸ் பண்ணுறதை தூண்டிவிடும் அப்படின்னு அர்த்தம். கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ரிலீஸ் கொனடோட்ரோபின்ஸ் ஃப்ரம் பிட்யூட்ரி. பட் இந்த கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து எங்கே செக்ரீட் ஆகுது? ஹைப்போதலாமஸில். இது போய் பிட்யூட்ரியில் கொனடோட்ரோபினை செக்ரீட் பண்ண, ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இன்ஹிபிட்டிங் பிட்யூட்ரி செக்ரேஷன் என்னது?
சொமட்டோஸ்டாட்டின் எக்ஸாம்பிளுக்கு சொமட்டோஸ்டாட்டின் இன்ஹிபிட்ஸ்னா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சொமட்டோஸ்டாட்டின் இன்ஹிபிட்ஸ் growth ஹார்மோன் ஃப்ரம் பிட்யூட்ரிலேருந்து growth ஹார்மோன் செக்ரீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது சொமட்டோஸ்டாட்டின் சொமட்டோ அப்படின்னாலே பாடி, அந்த பாடியோட பார்ட்ஸை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது growth ஹார்மோன், பிட்யூட்ரிலேருந்து growth ஹார்மோன் செக்ரீட் ஆகும், அதை இன்ஹிபிட் பண்ணுறது. ஓகேங்களா? செக்ரீட் பண்ண விடாமல் இன்ஹிபிட் பண்ணுறது. ஓகே. ஸோ ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், இது ரெண்டும் ஹைப்போதலாமஸில் செக்ரீட் ஆகுது. ஓகே. அதாவது ஹைப்போதலாமஸோட கண்ட்ரோலில் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்காங்க, அதுதான் நமக்கு இதில் தெரியுது. தீஸ் ஹார்மோன்ஸ் ஆரிஜினேட் இன் ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ், pass through axons and released from nerve ending. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ், நர்வ் செல்ஸில், நியூரான்ஸில் உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ்லாம் ஆரிஜினேட் ஆகுது. நியூரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா செல் பாடியில் உங்களுக்கு நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம்லாம் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஆக்சான் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட எண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, நர்வ் எண்டிங் இருக்கும். இதான் இங்கே சொல்கிறாங்க. என்னது? சாரி ஃபார் த டயக்ராம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக்சான் வழியாக இந்த இடத்துல செக்ரீட் ஆகுது, செல் பாடியில் செக்ரீட் ஆகுது, ஆக்சான் வழியாக பாஸ் ஆகுது, நர்வ் எண்டிங் வழியாக பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போயிடுது. ஓகேங்களா? சரி. த்ரூ போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இங்கே வந்து போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியாக ஹைப்போதலாமஸில் செக்ரீட் ஆன ஹார்மோன் அப்படியே பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போயிடுது. அண்ட் ரெகுலேட் ஆன்டீரியர் பிட்யூட்ரியை ஹைப்போதலாமஸ்லேருந்து செக்ரீட் ஆன ஆரிஜினேட் ஆன ஹார்மோன்ஸ் போய் கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. போஸ்டீரியர் பிட்யூட்ரி இஸ் அண்டர் டைரக்ட் நியூரல் ரெகுலேஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ். நீட் கொஸ்டின்ங்க இது, பார்த்துக்குங்க. போஸ்டீரியர் பிட்யூட்ரி டைரக்டாக நியூரல் ரெகுலேஷனில் வந்துடுது, நியூரல் ரெகுலேஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸில் வந்துடுது. ஆன்டீரியர் பிட்யூட்ரியை ரெகுலேட் பண்ணுறது நம்ம ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ். ஓகேங்களா? அதுலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ், அதுலேருந்து ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கிரே கலரில் இருக்குது பாருங்கள், ஹைப்போதலாமிக் ரீஜன். இங்கே ஹைப்போதலாமஸில் நியூரான்ஸ் இருக்குது, நியூரான்ஸில் ஹார்மோன் செக்ரீட் ஆகி அப்படியே வருது. ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் வந்து டைரெக்டாக மிக்ஸ் ஆகுது, போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியாக ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வந்துடுது. திஸ் இஸ் இந்த ஆரஞ்சு, திக் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஆன்டீரியர் பிட்யூட்ரி, லைட் கலரில் இருக்கிறது போஸ்டீரியர் பிட்யூட்ரி ஹைப்போதலாமிக் நியூரான்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட் வரோம். இன் போனி கேவிட்டி செல்லா டர்சிகா, இந்த பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அட்டாச்டு டு ஹைப்போதலாமஸ் பை ஸ்டாக். ஸோ அதில் இருக்க ஒரு ஸ்டாக் மூலியமாக இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் ஹைப்போதலாமஸோட அட்டாச்சாக இருக்குது, செல்லா டர்சிகா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இட் இஸ் டிவைடட் இன்டு adenohypophysis, நியூரோஹைப்போஃபைசிஸ்ங்கிறது போஸ்டீரியர் பிட்யூட்ரி அப்படிங்கிறோம், ஆர் பாஸ் நெர்வோசா அப்படிங்கிறோம். இட் ஸ்டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆக்சிடோசின் அண்ட் வேசோப்ரெசின் சிந்தசைஸ்டு பை ஹைப்போதலாமஸ். இந்த போஸ்டீரியர் பிட்யூட்ரி என்னென்ன ஆக்சிடோசினும் வேசோப்ரெசினும் ஹைப்போதலாமஸ்லேருந்து சிந்தசைஸ் ஆகி வந்ததை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடினோஹைப்போஃபைசிஸ், இது வந்து பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் டிஸ்டாலிஸ் சொல்கிறோம். பார்ஸ் இன்டர்மீடியா செக்ரீட்ஸ் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். பாஸ் டிஸ்டாலிஸ் ஆல்சோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி, பாஸ் டிஸ்டாலிஸை நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்ரின்னு சொல்கிறோம். ப்ரொடியூஸ் growth ஹார்மோன், ப்ரொலாக்டின், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், நிறைய ஹார்மோன்ஸை பார்ஸ் டிஸ்டாலிஸ் வந்து நமக்கு செக்ரீட் பண்ணுது. பார்ஸ் டிஸ்டாலிஸ் தான் உங்களுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்ரி, ஞாபகம் வச்சுக்கங்க. சரி. ஸோ ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் வந்து அப்நார்மல் growth, மூஞ்சி இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக மாறிடுவாங்க. அவங்க அதிகமாக growth ஹார்மோன் ஓவராக வளர்ந்துருவாங்க. அதனால் அவங்க ஜைஜான்டிக்காக பெருசாக ரொம்ப விகாரமாக இருப்பாங்க, ஜைஜான்டிசம் வருது. சிவியர் டிஸ்ஃபிகர்மெண்ட், எல்லாமே ஷேப்லெஸ்ஸாக போயிடுவாங்க. மெயின்லி ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்பெல்லாம் பொட்டச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ கால்ட் acromegaly அப்படிம்பாங்க, which may lead to premature death of அந்த பர்சன். ஸோ அதை செக் பண்ணாமல் விட்டாங்க, இஃப் அன்செக்ட் the person will die earlier, premature death, சீக்கிரமே இறந்து போயிடுவாங்கங்க. இது ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன்னால.
லோ செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன், ஸ்டண்டட் growth, dwarfism. கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவோடு இருக்கணும். ஓகே, ஸ்டண்டட் growthனா என்ன, ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. dwarfism, குள்ளமாக போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து growth ஆஃப் மேமரி கிளாண்ட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மில்க்கு ஹெல்ப் பண்ணுது. லாக்டின்னாலே மில்க்குங்க. ஸோ மேமரி கிளாண்ட் அண்ட் மில்க் செக்ரேஷன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆக்சிடோசின் act on smooth muscle and stimulate contraction. ஸோ கான்ட்ராக்ஷன்னா அந்த சுருங்கி விரிவடைதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த டைட் விரைப்புத்தன்மைக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதில் ஆஃப் யூட்டிரஸ் அட் பர்த், சைல்ட் பர்த். ஸோ குழந்தை பிறக்கும்போது யூட்டிரஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் மில்க் இஜெக்ஷன் ஃப்ரம் மெமரி கிளாண்ட்ஸ், அதுக்கு ஆக்சிடோசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சிந்தசிஸ் அண்ட் செக்ரேட்ஸ் தைராய்டு ஹார்மோன். அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ACTH அப்படிம்பாங்க. சிந்தசிஸ் அண்ட் செக்ரேட் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ். அது என்னென்ன ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் அட்ரினல் கார்டெக்ஸ். இதெல்லாம் அதாவது அட்ரினல் கார்டெக்ஸில் இருந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸுங்கிற ஸ்டெராய்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ACTH தேவைப்படுது. லூட்டினைசிங் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அந்த செக்ஷுவல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிமுலேட் கொனோடல் ஆக்டிவிட்டி, தட் இஸ் கொனடோட்ரோபின்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா, அந்த டெஸ்டிஸ் ஓவரிஸ்லாம் ஹார்மோனை செக்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. ஹார்மோனில் டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை செக்ரேட் பண்ணுறதுக்கும், ஓவரிஸ் வந்து ஓவமை செக்ரேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, இன் மேல்ஸ் லூட்டினைசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜென்ஸ் ஃப்ரம் டெஸ்டிஸ். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் ஆண்ட்ரோஜென்ஸ் ரெகுலேட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்னு அர்த்தம். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஆண்ட்ரோஜென்ஸ் இதெல்லாம். ஓகே, இன் ஃபீமேல்ஸ் லூட்டினைசிங் ஹார்மோன் இன்டியூஸ் ஓவியூலேஷன் ஆஃப் ஃபாலிக்கல் and maintain corpus luteum after ovulation. corpus luteum உங்களுக்கு இந்த menstruation சைக்கிளில் படிச்சிருப்பீங்க. corpus luteumலாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி இருக்குது அப்படின்னு. அது ஓவியூலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் FSH ஸ்டிமுலேட்ஸ் growth ஆஃப் ஃபாலிக்கல்ஸோட க்ரோத்துக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது, நேம்லேயே இருக்குது. மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH ஆக்ட்ஸ் ஆன் மெலனோசைட், ரெகுலேட் ஸ்கின் பிக்மெண்டேஷனை ரெகுலேட் பண்ணுறது மெலனோசைட் stimulating hormone. Next, vasopressin stimulates reabsorption of water and electrolyte by distal tubules. distal tubules எங்கே இருக்குங்க, நெஃப்ரானில் இருக்குது. நெஃப்ரானில் ஓகேங்களா. நெஃப்ரான்னா இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் படித்தோம் இல்லையா, எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷனில் கிட்னியோட யூனிட் வந்து நெஃப்ரான். ஸோ அதில் தான் டிஸ்டல் டியூபியூல்ஸ்லாம் இருக்கும். அங்கே இருந்து உங்களுக்கு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் எலக்ட்ரோலைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேசோப்ரெசின். அண்ட் ரெடியூசஸ் வாட்டர் லாஸ் ஃப்ரம் யூரின், ஸோ கால்டு ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் யாருன்னா வேசோப்ரெசின். இஃப் இட்ஸ் இம்பேர்டு, இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு டீஹைட்ரேஷன். ஸோ வாசோப்ரெசின் சிந்தசிஸில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்டிஷன் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் த பீனியல் கிளாண்ட் ஆன் டார்சல் சைட் ஆஃப் ஃபோர் பிரெயினில் இருக்கிறது செக்ரீட் மெலட்டோனின் விச் ரெகுலேட்ஸ் 24-hour டயர்னல் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கிறது, எழுந்திரிக்கிறது, மற்ற ஒர்க் பண்ணுறது, அந்த 24-hour சைக்கிள், அதை வந்து டயர்னல் அப்படின்னா டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பீனியல் கிளாண்ட். இட் மெயின்டைன் ஸ்லீப் வேக் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர். அதனால தான் சரியாக நம்ம தூங்கி எழுந்திரிச்சாதான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும், பார்த்துக்குங்க. மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டி, இது எல்லாத்துக்குமே பீனியல் கிளாண்ட் வேணும். டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டினா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை நம்ம சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃபென்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கிறது அந்த மாதிரி. அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்தெல்லாம் நம்மளை அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், லிம்போசைட்ஸ் அதெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த 24-hour டயர்னல் ரிதம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு பீனியல் கிளாண்ட் ஹெல்ப் பண்ணுது. அது சிந்தசிஸ் பண்ணுறது மெலட்டோனின். தூக்கம் வரலன்னா மெலட்டோனின் கொடுப்பாங்க. 5 கிராம் 5 கிராம் இல்லை 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் டாக்டர் வந்து மெலட்டோனின் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். தைராய்டு கிளாண்ட் 2 lobes ஆன் எய்தர் சைட் ஆஃப் ட்ரக்கியா இந்த ஃபுட் பைப்புக்கு 2 சைட்லையும் தைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்குது. 2 lobes ஆர் இன்டர்கனெக்டட் பை தின் ஃப்ளாப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, அதை வந்து இஸ்தமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீட் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் காம்பவுண்ட் ஆஃப் ஃபாலிகல்ஸ்
அண்ட் ஸ்ட்ரோமல் டிஷ்யூ அது ரெண்டும் கம்பைன்ட் ஆகி தான் இருக்குது இதில் தைராய்டு கிளாண்டில். ஈச் ஃபாலிக்கிள் ஹேஸ் ஃபாலிகுலார் செல்ஸ் சிந்தசைசிங் டெட்ரா அயோடோதைராய்டின். ஸோ டெட்ரா அயோடோதைராய்டினை செக்ரீட் பண்ணுறது ஃபாலிகுலார் செல்ஸ். ஆர் இந்த டெட்ரா அயோடோதைராய்டினோட இன்னொரு பேர் தைராக்சின் T4ன்னு சொல்கிறாங்க. டெட்ரா T4 ஓகேங்களா. அதே மாதிரி ட்ரை அயோடோதைராய்டினும் அதுதான் செக்ரீட் பண்ணுது, அது T3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் நார்மல் ரேட் ஆஃப் ஹார்மோன் சிந்தசிஸ். ஸோ அயோடின் அப்படிங்கிற பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு உப்பில் இருக்குது, சால்ட்டில். ஸோ கடல் உப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அதில் தான் அயோடின் இருக்குது. அயோடின் இருந்தால் தான் இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து தைராக்சின் அந்த இது இருக்கு இல்லையா, டெட்ரா அயோடோதைராய்டின், ட்ரை அயோடோதைராய்டின், T3 இதெல்லாம் செக்ரீட் பண்ணுறதுக்கு அயோடின் வந்து தேவை. ஹைப்போதைராய்டிசம், டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். அயோடின் வந்து அவங்க ஃபுட்டில் தேவையான அளவுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் லீட்ஸ் டு என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் கால்ட் காய்டர். இந்த கழுத்து வந்து ரொம்ப வீங்கி போயிடும் தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகிறதுனால. அதனால் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இன் விமனுக்கு இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வரும். அதே மாதிரி டியூரிங் ப்ரெக்னன்சி காசஸ் டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் பாடி, ஸ்டண்டட் க்ரோத் வந்து குட்டியாக போயிடுறது குழந்தைங்க. ஸோ கிரீட்டினிசம் அப்படிம்பாங்க. மென்டல் ரிட்டார்டேஷன், லோ ஐக்யூ, அப்நார்மல் ஸ்கின், டெஃப் மியூட்டிசம், காது கேட்காம போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது ஹைப்போதைராய்டிசம். நெக்ஸ்ட், தைராய்டு வந்து கம்மியாக செக்ரீட் பண்ணுறது அயோடின் டெஃபிஷியன்சினால. ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறது. இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் டியூ டு கேன்சர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டில் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அங்கே தைராய்டு ஜாஸ்தியாக செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் நோடியூல் டெவலப்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டில் நிறைய அந்த பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸோப்தால்மிக் காய்டர் ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்படுது இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னால, அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால. ஸோ இட் இஸ் எ டைப் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் இதில் நடக்குது. இன்க்ரீஸ்டு BMR, இந்த பாடி மாஸ் ரேட்டாக, அந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. நம்ம அதாவது பாடியோட வெயிட் வந்து அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். அண்ட் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ரொம்ப ஒல்லியாக போயிடுவாங்க, வெயிட் லாஸ் ஆகும். ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐபால்ஸ், கண் வந்து வெளியே வீங்கி வந்துடுங்க, அதான் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. ரெகுலேட் BMR, RBC ஃபார்மேஷன், தென் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், மெயின்டைன் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். அதாவது தைராய்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா BMR-ஐ ரெகுலேட் பண்ணுது, RBC ஃபார்மேஷனை ரெகுலேட் பண்ணுறது, கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் மெயின்டைன் வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், செக்ரேட் ப்ரோட்டீன் ஹார்மோன் லைக் தைரோகால்சிட்டோனின், TCTன்னு சொல்லுவாங்க. தைரோகால்சிட்டோனின் வந்து பிளட் கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷனும் தைராய்டு பண்ணுது. அப்போ தைராய்டு வந்து குறைவாக செக்ரேட் ஆனிச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் பாதிக்கும். தைராய்டு ரொம்ப ஜாஸ்தியாக செக்ரேட் பண்ணிச்சுனாலும் பிரச்சனை தான். அளவோட தேவையான அளவுக்கு செக்ரேட் ஆகணும். நெக்ஸ்ட், பேராதைராய்டு கிளாண்ட்ஸ், 4 glands ஆன் த பேக் சைட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி பேராதைராய்டு கிளாண்ட் 4 இருக்குது. 1 pair each in 2 lobes. ஸோ 2 lobes ஆஃப் தைராய்டு இருக்குன்னு பார்த்தோம்ல. ட்ரக்கியா ஃபுட் பைப்புக்கு 2 சைடில் தைராய்டு கிளாண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லோப்லேயும் 2 பேராதைராய்டு கிளாண்ட் இருக்குது. இட் செக்ரேட் பெப்டைட் ஹார்மோன்ஸ். ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் PTH சொல்லுவாங்க, விச் ஆக்ட்ஸ் ஆன் போன்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட் ரிசார்ப்ஷன் ஆஃப் போன்ஸ். ஸோ தட் இஸ் டீமினரலைசேஷன், டிசல்யூஷன், இதுக்கெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் calcium ion by renal tubules and from digested food. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து கால்சியத்தை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பேராதைராய்டு ஹார்மோன். அது மட்டும் இல்லாமல் ரீனல் டியூபியூல்லேருந்து கால்சியத்தை ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹென்சிய ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன், அதாவது கால்சியத்தை அதிகப்படுத்துறது, பிளட்டில் கால்சியம் அளவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பேராதைராய்டு ஹார்மோன். ஸோ இன்க்ரீஸ் பிளட் கால்சியம் லெவல். ஓகேங்களா, பேராதைராய்டு ஹார்மோனை தான் நம்ம ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இட் மெயின்டைன்ஸ் கால்சியம் பேலன்ஸ் அலாங் வித் TCT. தைராய்டு ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, அதான் TCTனா இங்கே பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த தைரோகால்சிட்டோனின் அப்படிங்கிறது தான் TCT. ஸோ அதோடு சேர்ந்து பேராதைராய்டு ஹார்மோனும் நம்ம கால்சியம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டோட பேக் சைடில் 4
ஒரு லோபில் 2, இன்னொரு லோபில் 2 பேராதைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தைமஸ் அப்படிங்கிறது லோபியூலார் ஸ்ட்ரக்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா பிட்வீன் லங்ஸ் பிஹைண்ட் ஸ்டர்னம்ங்கிறது இங்கே நம்ம முன்னாடி வந்து இந்த ரிப்ஸை கனெக்ட் பண்ணி இங்கே டை கட்டுற இடத்துல வர அந்த போனை தான் நம்ம வந்து ஸ்டர்னம் அப்படிமோ. ஸ்டர்னம்க்கு பின்னாடி ரெண்டு லங்ஸ்க்கும் இடையில இருக்கிறது தான் தைமஸ். வென்ட்ரல் சைட் ஆஃப் அயோட்டாவுக்கு முன்னாடி வென்ட்ரல்னா முன்னாடின்னு அர்த்தம், அந்த இடத்துல சிச்சுவேட் ஆகிருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டத்துக்கு தைமஸ் ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் செக்ரீட் பெப்டைட் ஹார்மோன் தைமோசின்ஸ் அப்படிங்கிற பெப்டைட் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, விச் ஹெல்ப்ஸ் இன் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் T lymphocytes which provide cell mediated immunityக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரொமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ், ப்ரொவைட் ஹியூமரல் இம்யூனிட்டினா ஆன்டிபாடிஸ் மூலியமாக நமக்கு இம்யூனிட்டி வருது. ஸோ நம்ம வளர வயசு ஆக தைமஸ் வந்து டீஜெனரேட் ஆகுது. டிக்ரீஸ்டு தைமோசின்ஸ் அது செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையுது. அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸும் வீக் ஆகிடுது வயசு ஆக. ஓகேங்களா? சரி. அட்ரினல் கிளாண்ட் ஒன் பேர் இருக்குது. 1 பேர் இருக்குது, கிட்னிக்கு மேலே இருக்கும். ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் கிட்னியில் அட்ரினல் கிளாண்ட் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இதில் இருக்குது. சென்ட்ரல் அட்ரினல் மெடுல்லா, அவுட்டர் அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த 2 பார்ட் அட்ரினல் கிளாண்டில் இருக்குது. அட்ரினல் கிளாண்ட் கிட்னிக்கு மேலே இருக்குங்க, ஒவ்வொரு கிட்னிக்கு மேலேயும் இருக்குது. ஒவ்வொரு அட்ரினல் கிளாண்ட்லேயும் அவுட்டர் பார்ட்டில் உங்களுக்கு அட்ரினல் கார்டெக்ஸ் சொல்கிறோம், சென்ட்ரல் பார்ட்டை அட்ரினல் மெடுல்லான்னு சொல்கிறோம். ஸோ ஆடிசன் டிசீஸ், அண்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன் பை அட்ரினல் கார்டெக்ஸ் காசிங் அக்யூட் வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக். டயர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, பயங்கர வீக் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? இது அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஹார்மோன்ஸை ரொம்ப குறைவாக செக்ரீட் பண்ணிச்சுன்னா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அட்ரினல் மெடுல்லா செக்ரீட்ஸ் கேட்டகோலமைன் அப்படிங்கிறது அட்ரினலின் ஆர் எபினெஃப்ரின் ஆர் நார் அட்ரினலின் ஆர் நார் எபினெஃப்ரின், அதை தான் நம்ம வந்து கேட்டகோலமைன் அப்படிங்கிறோம். இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் எமர்ஜென்சி கண்டிஷன் ஃப்ளைட் ஆர் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் அண்ட் ஃபைட் 3F ஹார்மோன் சொல்லுவாங்க. அதாவது எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஆர் ஃப்ரைட், அந்த மாதிரி பயந்து போகிறது, இல்லைன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறது, இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறது, அதுதான் இந்த ஹார்மோன். இது கேட்டகோலமைன். ஓகேங்களா? தீஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீசஸ் அலர்ட்னஸ், ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நமக்கு அலர்ட்னஸை கொடுக்கறது. பியூபிலரி டைலேஷன், நம்ம கருவிலி இருக்குல்ல அது நல்லா பெருசாகிறது. ஸ்வெட்டிங், வேர்க்கும். பைலோ இரெக்ஷன், அந்த ஹேர்ஸ் ஸ்கின்ல இருக்க ஹேர்லாம் இரெக்ட் ஆகிடும். பைலோ இரெக்ஷன் சிலிர்த்துக்குதுன்னு சொல்கிறாங்களா, அதான். ரைசிங் ஆஃப் ஹேர்ஸ், அதுதான் பைலோ இரெக்ஷன். இன்க்ரீஸ் இன் ஹார்ட் பீட், பயத்தில் திக்குன்னு பயமாயிடும். ஸ்ட்ரென்த் ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். தென் மூச்சு வாங்கும் வேகமாக. ஸ்டிமுலேட் பிரேக் டவுன் ஆஃப் லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோஜன். இன்க்ரீஸிங் குளுக்கோஸ் இன் பாடி பிளட். ஏன் அப்படின்னா நமக்கு எனர்ஜி அப்போலாம் ஜாஸ்தியாக தேவைப்படும். ரெஸ்பிரேஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, அலர்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது எனர்ஜி ஜாஸ்தியாக தேவைப்படும். நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அதுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது போது அது எனர்ஜியை அதிகமாக நமக்கு கொடுக்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்குறது அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து கார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் ஜோனா குளோமுருலோசா, மிடில் ஜோனா ஃபெசிகுலேட்டா அண்ட் இன்னர் ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு 3 ஜோன் இருக்குது அட்ரினல் கார்டெக்ஸில். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டிகாய்டு இன்வால்வ்ட் இன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். எக்ஸாம்பிள் cortisol. It maintains cardiovascular system and kidney function, produce anti-inflammatory reaction, suppresses immune response and stimulate RBC production. எதுங்க? இந்த glucocorticoidsலாம். ஓகே. glucocorticoid stimulates gluconeogenesisனா குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகிறது. லிப்போலைசிஸ், லிப்பிட்ஸ் பிரேக் டவுன் ஆகுது. லைசிஸ் அப்படின்னாலே பிரேக் டவுன். ப்ரோட்டியோலைசிஸ், ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிறது. இன்ஹிபிட்ஸ் செல்லுலார் அப்டேக் அண்ட் அமினோ ஆசிட் யூட்டிலைசேஷன். ஸோ செல்ஸ் வந்து ஃபுட் அப்டேக் பண்ணுறது இல்லை அமினோ ஆசிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இன்ஹிபிட் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. ஓகேங்களா? மினரலோகார்டிகாய்ட்ஸ், கார்டிகாய்ட் ரெகுலேட்டிங் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் சொல்கிறோம். அல்டோஸ்டிரான் எக்ஸாம்பிள். இட் ரீஅப்சார்ப் சோடியம் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ரீனல் டியூபியூல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ரீட் K+ அயான், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பேட் அயான். ஓகேங்களா? சரி.
பாஸ்பேட் அயன் தானே, ஓகே. மெயின்டைன்ஸ் எலக்ட்ரோலைட் பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு மினரலோ கார்டிகாய்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ இங்கே நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது நர்வஸ் சிஸ்டம் நியூரான்ஸோட நமக்கு இந்த ஹார்மோன்ஸும் தேவைப்படுது பாடியை ரெகுலேட் பண்ண. ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட் ஹெல்ப் இன் க்ரோத் ஆஃப் ஆக்சியல் ஹேர். ஆக்சியல் ஹேர்னால் ஒன்றும் இல்லை, இந்த கைக்கு கீழே அந்த முடியெலாம் வருதுல்ல, அதான் ஆக்சியல் ஹேர். பியூபிக் ஹேர் அண்ட் ஃபேஷியல் ஹேர், ஃபேஸில் தாடி மீசெல்லாம் வளர்கிறதுக்கு இந்த ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டெராய்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பேன்க்ரியாஸ் கம்போசிட் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. இட் ஆக்டஸ் போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன்னா நோ டியூப், எக்ஸோக்ரைன்னா டியூபோடு இருக்கும், டக்டோடு இருந்தால் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் நோ டக்ட், டியூப் கிடையாது. எண்டோக்ரைன் கிளாண்ட் has islets of Langerhans 1 to 2 million இருக்கும் இந்த islets of Langerhans. 1 to 2% of pancreatic tissue இந்த islets of Langerhans இருக்கு. It has two types of cells, alpha cells and beta cells. alpha cells glucagon செக்ரேட் பண்ணுது, beta cells insulin செக்ரேட் பண்ணுது. ஓகே, glucagon என்ன பண்ணுது? it is a peptide hormone, protein தான் peptide hormone அப்படிங்கிறது. that hormone is a protein. ஓகே, maintain normal blood glucose level, acts on hepatocytes. hepato அப்படினாலே லிவரில் இருக்க செல்ஸை ரெகுலேட் பண்ணுறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோஜினோலைசிஸ், கிளைகோஜினோலைசிஸ், அதாவது இன்க்ரீஸ்டு பிளட் சுகர். கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணுது, அப்போ பிரேக் டவுன் பண்ணால் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். குளுக்கோனியோஜெனிசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ்னால் குளுக்கோஸ் ஃபார்மேஷனுங்க. ரெடியூசஸ் செல்லுலார் குளுக்கோஸ் அப்டேக், செல் குளுக்கோஸ் அப்டேக் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுது குளுக்கோகான். அண்ட் தென் ஹைப்பர் கிளைசமிக் ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறோம். குளுக்கோகானுக்கு பேர் ஹைப்பர் கிளைசமிக் ஹார்மோன், அதாவது கிளைசமிக் அப்படிங்கிறதெல்லாம் பிளட் சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகப்படுத்துறது. அதுதான் இன்சுலின் பெப்டைட் ஹார்மோன். ஆக்ட் ஆன் ஹெப்படோசைட்ஸ், ரெண்டுமே ஹெப்படோசைட்ஸில் தான், லிவர் செல்ஸில் ஆக்ட் பண்ணுது. அண்ட் அடிப்போசைட்ஸ். ஸோ என்ஹான்ஸ் செல்லுலார் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் பிளட் டு adipocytes and hepatocytes. it decreases blood sugar. இன்சுலின் வந்து blood சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக blood சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாக இன்சுலின் வந்து blood சுகர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். கிளைகோஜெனிசிஸ், கிளைகோஜன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ஹைப்போகிளைசிமிக். ஹைப்போகிளைசிமிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட பாடியில் blood சுகர் லெவலை குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். குளுக்கோஸ் ஹெமட்டாசிஸ் glucose homeostasis is maintained by insulin and glucagon. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, பாடியில் பிளட் சுகர் லெவலை ஒரு ஹோமியோஸ்டாசிஸ்னால் ஒரு சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது போத் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். ஞாபகம் வச்சுங்க. ஸோ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது ப்ரொலாங்டு ஹைப்பர் கிளைசீமியா. பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே மெயின்டைன் ஆனிச்சுன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரும். லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ யூரினில் குளுக்கோஸ் லாஸ் ஆகும். அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் நடக்குது. இது வந்து நீட் கொஷினில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெஸ்டிஸ், அ பேர் ஆஃப் ஸ்க்ரோட்டல் சாக், அதாவது அவுட் சைட் ஆப்டமன், நம்ம வயிற்றுக்கு கீழே மென் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிறது தான் இந்த டெஸ்டிஸ். ஸோ டூயல் ஃபங்க்ஷன் பண்ணுது. இது ஒன்று ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனாக இருக்குது, ரெண்டாவது எண்டோக்ரைன் கிளாண்டாக இருக்குது. எண்டோக்ரைன் கிளாண்ட்னா டக்ட்லெஸ் கிளாண்ட், ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இது ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்முக்கு ஹெல்ப் பண்ணுறது. இட் ஹேஸ் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், ஸ்ட்ரோமல் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ. இதில் எங்கே வந்து ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது அது ரொம்ப முக்கியம். லேடிக் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆண்ட்ரோஜென்ஸ், மெயின்லி டெஸ்டோஸ்டிரான். ஸோ டெஸ்டோஸ்டிரானை செக்ரேட் பண்ணுறது லேடிக் செல். லேடிக் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் இன்டர்ஸ்டிஷியல் செல், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஆண்ட்ரோஜென்ஸ் ரெகுலேட்ஸ் functions of male accessory sex organs like epididymis, vas deferens, seminal vesicles, prostate gland, urethra. இதோட எல்லா ஃபங்க்ஷனையும் ரெகுலேட் பண்ணுறது. ரெகுலேட் மஸ்குலார் க்ரோத், ஹியூமனோட மஸ்குலார் க்ரோத்தை ரெகுலேட் பண்ணுறது. க்ரோத் ஆஃப் ஃபேஷியல் அண்ட் ஆக்சிலரி ஹேர்ஸ், அக்ரஸிவ்னஸ், அந்த கோவப்படுறாங்க இல்லை அது. லோ பிச் வாய்ஸ், அந்த மேல்கே உள்ள அந்த லோ பிச் வாய்ஸ். ஆக்ட்ஸ் ஆன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேல் செக்ஷுவல் பிஹேவியர். ஸோ மென்னுக்கான ஹார்மோன் அந்த ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது. இட் ப்ரொடியூஸ் அனபாலிக் எஃபெக்ட் ஆன் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஹெல்ப் இன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அனபாலிக் எஃபெக்ட் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ்க்குலாம் ஆண்ட்ரோஜன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓவரி பேர்
அப்டமனில் ஒரு பேர் ஆஃப் ஓவரிஸ் நமக்கு ஃபீமேலுக்கு இருக்குது. ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இதுதான். இட் ப்ரொடியூசஸ் ஒன் ஓவம் இன் ஈச் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் சொல்கிறாங்களா, அந்த ஈச் சைக்கிளில் ஒரே ஒரு ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கம்போஸ்ட் ஆஃப் ஓவரியன் ஃபாலிக்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமல் டிஷ்யூ. இட் ப்ரொடியூசஸ் டூ ஹார்மோன்ஸ், ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட்டட் பை க்ரோயிங் ஓவரியன் ஃபாலிக்கிள். ஃபாலிக்கிள்ஸ் தான் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் பண்ணுது. இட் ஸ்டிமுலேட் க்ரோத் ஆஃப் ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ செகண்டரி செக்ஸ் ஆர்கன் க்ரோ ஆகிறதுக்கு எஸ்ட்ரோஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரோயிங் ஃபாலிக்கிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்பியரன்ஸ் ஆஃப் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ், ஹை பிச் வாய்ஸ், கேர்ள்ஸ் பேசினாங்கன்னா ரொம்ப சத்தமாக பேசுவாங்க, அதுதான். மேமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. Progesterone secreted by corpus luteum by ruptured follicle supports pregnancy, act on mammary gland, then it stimulates formation of alveoli. alveoli அப்படிங்கிறது இங்கே லங்ஸில் இருக்க ஏர் சாக் கிடையாது. இங்கே alveoli அப்படிங்கிறது மேமரி கிளாண்டில் மில்கை ஸ்டோர் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. மில்கை ஸ்டோர் பண்ணுற பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக். ஸோ அட்ரியல் natriuretic ஃபேக்டர், பெப்டைட் ஹார்மோன் சொல்கிறோம். இட் இஸ் செக்ரீட்டட் பை அட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட்லேருந்து செக்ரீட் ஆகிறது. டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர் பை டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஸோ ஏஎன்எஃப் வந்து பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எரித்ரோபாய்டின் பெப்டைட் ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் பை ஜக்ஸ்டா குளோமெருலர் செல்ஸ் ஆஃப் கிட்னி. இட் ஸ்டிமுலேட்ஸ் எரித்ரோபாய்சிஸ். எரித்ரோபாய்சிஸ்னா ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். தென் பை கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு பார்க்கும்போது கேஸ்ட்ரின், செக்ரீட்டின், கோலியோசைட்டோகைனின் அண்ட் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்ரி பெப்டைட் GIP இந்த 4 செக்ரேட் ஆகுது. கேஸ்ட்ரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அதில் ஆக்ட் பண்ணுது. இட் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பெப்சினோஜன். இந்த ரெண்டோட செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது. செக்ரீட்டின் ஆக்ட்ஸ் ஆன் எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ் நம்ம சொன்னோம்ல ஒரு கம்போசிட் கிளாண்ட், அது எண்டோக்ரைனாகவும் இருக்கும் எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும் அப்படின்னு. இது வந்து எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸில் வந்து செக்ரீட்டின் வந்து செயல்படுது, ஆக்ட் பண்ணுது. டியூபோட இருக்கிறதுங்க, டக்டோட இருக்கிறது தான் எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ். ஸோ இட் ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ். தென் கோலியோசைட்டோகைனின் CCK அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ட்ஸ் ஆன் பேன்க்ரியாஸ் அண்ட் கால் பிளேடர். கால் பிளேடர்னால் அந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்க. ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் பேன்க்ரியாட்டிக் என்சைம் அண்ட் பைல் ஜூஸ். இங்கே கால் பிளேடர் அப்படிங்கிறது லிவரில் இருக்கிறது. லிவரில் இருக்கிறது கால் பிளேடர். ஓகே. ஸோ என்சைம், அதாவது பேன்க்ரியாட்டிக் என்சைம் பைல் ஜூஸ் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது. கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்ரி பெப்டைட் GIP இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரின் செக்ரீஷன். கேஸ்ட்ரின் செக்ரீஷன் அதை இன்ஹிபிட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, அதான் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்ரி பெப்டைடுங்க. தென் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஹார்மோன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. ஹார்மோன் ரிசப்டார்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு செல்லையும் ஹார்மோனை ரிசீவ் பண்ணுற ரிசப்டார்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் கலக்குது, பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஹார்மோன் எல்லா இடத்துலையும் அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட், ரொம்ப கம்மியாக தான் செக்ரேட் பண்ணுது. அது எங்கே எக்ஸ்பிரஸ் ஆகணுமோ அந்த செல்லில் மட்டும்தான் போய் பைண்ட் ஆகும். அதுக்கு அந்த செல்லில் ஹார்மோன் ரிசப்டார் இருக்கணும். ஹார்மோன் ப்ரொடியூஸ் தேர் இஃபெக்ட்ஸ் பை பைண்டிங் டு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ். அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் தான் ரிசப்டார்ஸ் இஃப் ப்ரெசன்ட் ஆன் செல் மெம்ப்ரேன். ஸோ மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இஃப் இன்சைட் த டார்கெட் செல் இன்ட்ரா செல்லுலார் ரிசப்டார்ஸ். அப்போ ரிசப்டார்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார் செல் மெம்ப்ரேனில் இருக்குது. செல்லுக்குள்ளே ரிசப்டார் இருக்கும் சம்டைம்ஸ், அது வந்து இன்ட்ரா செல்லுலார். இன்ட்ரானா இன்சைட் த செல் ரிசப்டார்ஸ் இருப்பாங்க. ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் பைண்டிங் ஆஃப் ஹார்மோன் டு இட்ஸ் ரிசப்டார். ஸோ லீட்ஸ் டு பயோகெமிக்கல் சேஞ்சஸ் இன் டார்கெட் சைட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்டாரும் ஹார்மோனும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இங்கே ஹார்மோன் ரிசப்டார் ரெண்டு பேரும் பைண்ட் ஆகி அவங்க ஒரு இஃபெக்டை டார்கெட் செல்ஸில் கொடுப்பாங்க, பயோகெமிக்கல் சேஞ்சை. ஓகே. ஈச் ரிசப்டார் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஒன் ஹார்மோன் ஒன்லி. இப்போது எக்ஸாம்பிளுக்கு க்ரோத் ஹார்மோன் போய் பைண்ட் ஆகிற செல் வந்து அந்த பர்டிகுலர் செல்லில் தான் பைண்ட் ஆகும், பர்டிகுலர் ரிசப்டாரில். எல்லா செல்ஸில் இருக்க ரிசப்டார்லேயும் க்ரோத் ஹார்மோன் போய் பைண்ட் ஆகாது, ஸ்பெசிஃபிக்கானது. ஹென்ஸ் ரிசப்டார்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக். அந்தந்த செல்லில் தான் அந்தந்த ரிசப்டார்ஸ் இருப்பாங்க. ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹார்மோன் இப்போ பார்க்குறோம். ஹார்மோன்ஸ் இன்டராக்ட் வித் மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் அண்ட் டோன்ட் என்டர் த டார்கெட் செல்ஸ்.
ஜெனரேட் செகண்ட் மெசேஞ்சர், அதாவது சைக்ளிக் ஏஎம்பி, IP3, கால்சியம், இந்த மாதிரி செகண்டரி மெசேஞ்சரை ஃபார்ம் பண்ணி செல்லுலார் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுவாங்க, ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து மெம்ப்ரெயினில் பைண்ட் ஆகுது. இங்கே ரிசப்டாரில் செல் மெம்ப்ரெயினில் ரிசப்டார் இருக்காங்க. ரிசப்டார் இஸ் ஏ ப்ரோட்டீன். ஓகேங்களா? அதில் வந்து ஹார்மோன் பைண்ட் ஆகுது. இது ஓவரியன் செல் மெம்ப்ரெயினில் இருக்கக்கூடிய ரிசப்டாரோட ரெஸ்பான்ஸ் 1 வருது. ஜென்ரேஷன் ஆஃப் செகண்ட் மெசேஞ்சர், சைக்ளிக் ஏஎம்பி இல்லைனா கால்சியமான செகண்டரி மெசேஞ்சராக ப்ரொடியூஸ் பண்ணுது. பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் ஏற்படுது. ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், ஓவரியன் க்ரோத் வருது. இந்த இடத்துல ஹார்மோன் செல்லுக்குள்ளே வரலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிராய்டு ஆர் ஐடோதைரோனின் அப்படின்னு சொல்கிற எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஹார்மோன் இன்ட்ராக்ட் வித் இன்ட்ரா செல்லுலார் ரிசப்டார், செல்லுக்குள்ளே போயிடுது. பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஹார்மோன் டைரெக்டாக செல்லுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ்குள்ளேயே வந்துருச்சு. நியூக்ளியஸ்குள்ளே போய் டைரெக்டாக ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது டிஎன்ஏவோட. ஓகேங்களா? ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ட் வித் ஜீனோம். பயோகெமிக்கல் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் டெவலப்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்கு இந்த ஸ்டெராய்டு ஆர் அயோடோதைரோனின் ஹெல்ப் பண்ணுது. டைரெக்டாக செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி நியூக்ளியர் மெம்பரேனை கிராஸ் பண்ணி டைரெக்டாக டிஎன்ஏல போய் அந்த ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகி இஃபெக்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தட் இஸ் ஸ்டெராய்டு ஆர் அயோடோதைரோனின் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட், ஹார்மோன்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்டெராய்டு ஹார்மோன், அயோடோதைரோனின்ஸ், அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், பெப்டைட் ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிறது கார்டிசால்ஸ், டெஸ்டோஸ்டிரான், எஸ்ட்ரோடியோல், ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் எக்ஸாம்பிள். அயோடோதைரோனின்க்கு எக்ஸாம்பிள் தைராய்டு ஹார்மோன். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தோம். ஸ்டெராய்டு அயோடோதைரோனின் வந்து இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்கு உள்ளே போய் ஜீனோமோட கம்பைண்ட் ஆகுது. தென் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், எபினெஃப்ரின், பெப்டைட் ஹார்மோன், ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கங்க. ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது இன்சுலின், குளூக்ககன், பிட்யூட்ரி ஹார்மோன், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் peptide protein hormones ke example. So with this we complete the quick revision of this chapter. எது endocrine system, அதாவது chemical control and coordination, chemical coordination and control chapter. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா?